குருநாதர் இந்த உபதேசத்திலே மனிதனுடைய எண்ண வலிமை எப்படிப்பட்டது, அந்த எண்ண உறுதி கொண்டு எதை பெற வேண்டும், நம்முடைய எண்ணத்திற்கு எப்படிப்பட்ட வலுவெல்லாம் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாத அவைகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய நல்ல உணர்வுகளை தட்டி எழுப்புகின்றார்கள். ஏனென்றால் மிருகங்கள் பெரும்பகுதி எல்லாமே தன்னுடைய உடல் வலுவைத்தான் காட்டும். குருநாதர் சொல்லுகின்றார், நான் வேட்டைக்கெல்லாம் போயிருக்கின்றேன். புலி, கரடி மற்ற நிலைகளை எல்லாம் அந்த சந்தர்ப்பத்திலே அதையெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றேன் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். புலி கொடூரமான மிருகம், கடினமானது. அதை ஈட்டி வைத்து குத்த முடியுமோ? முடியாது. ஆனால் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு யுக்தி எனக்கு அப்பொழுதெல்லாம் அது வரும் என்று சொல்லுகின்றார். நல்ல கூர்மையான ஈட்டியை வைத்துக்கொண்டு புலி அப்படி வருகிறது என்றால் ஒரு பக்கமாக பம்மும். அது பம்மியவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் பார்வைக்கு தாக்க வரும் பொழுது இப்படி நேராக வைத்தால் சீறி தாக்கும். ஆனால் லேசாக சாய்த்து வைத்தால் போதும், மேலே வந்தவுடன் அது லபக்கென்று அந்த ஈட்டி ஊடுருவிடும். விட்டுவிட்டோம் என்றால் தையா தக்கா என்று குதிக்கும். ஆக மனிதன் தன்னுடைய எண்ண வலு கொண்டு உறுதி கொண்டு அந்த ஈட்டியை அப்படி வைத்தான் என்றால் புலியை கொன்று விடலாம். புலி உடல் வலு கொண்டுதான் தாக்கும். அந்த புலி மனிதனை ஒரு அடி அடித்தால் குடல் எல்லாம் பித்து கொண்டு போய்விடும். தெரிந்தோ தெரியாமலோ நான் வேட்டைக்கு போகும்பொழுது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் யுக்தி வரும். ஈட்டியை கையிலே வைத்துக்கொண்டு புலி வருகிறது என்று இப்படி தாக்கினால் மிரண்டு ஓடும். குத்தி இருந்தால் இன்னும் ஆவேசமாக துடிக்கும். கொஞ்ச நேரத்தில் ரத்தமெல்லாம் வெளியே போய்விட்டது என்றால் அப்படியே சுணங்கிவிடும். இதே மாதிரி தான் கரடிகள் இருக்கும் கூட்டத்திற்குள் போகும்பொழுதும் இதே யுக்தி கொண்டு அந்த ஈட்டியை வைத்தால் போதும். அது என்ன செய்யும்? ஏதாவது கொடுத்தால் கையிலே பிடித்துக் கொள்ளும். ஆனால் நாம் வலு கொண்டு நன்றாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பொசுக்கென்று கையை உருவிவிடும். நாம் வலுவாக 2 கைப்பிடி வைத்துக் கொண்டு பிடித்திருந்தால் அப்படியே மண்டி போடும், அப்படியே இழுக்கும். மண்டி போட்டு இழுக்கும் போது அது உட்கார்ந்து நன்றாக இழுத்து வலுவாக விட்டு லபக்கென்று விட்டுவிட்டோம் என்றால் வயிற்றிலே அந்த ஈட்டி குத்தும். ஏனென்றால் இதையெல்லாம் குருநாதர் பின்னாடி மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்ற வகையிலே ஒவ்வொரு செயல்களிலும் செய்து காட்டுகின்றார். ஆக மனிதன் தன்னுடைய எண்ண வலு கொண்டுதான் மிருகங்களை அவன் கொள்கின்றான். அதை எப்படியெல்லாம் செய்கிறான் என்று அதை காட்டுகின்றான். அதே போல விஷம் கொண்ட பாம்பாக இருந்தாலும் ஒரு இசை கொண்டு அந்த மகிழியை அவன் ஊதும் பொழுது அது ஆடுகின்றது. ஏனால் அவன் கையிலே விழுது பாம்பு மிரட்டியும் வைத்திருப்பான். இந்த விழுதை கையிலே வைத்தவுடன் பையிலிருந்து பாம்பை எடுத்துக்கொண்டால் படம் எடுப்பதையே தாழ்த்திவிடும். மனிதன் தன்னுடைய எண்ண உணர்வினால் எதையுமே அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவன். நாம் அதிலிருந்தெல்லாம் பிறந்து வந்தவர்கள்தான். பல சரீரங்களில் ஒன்றுக்கொண்டு இரையாகி வந்தவர்கள்தான். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட நிலையில் அதை அடக்கக்கூடிய சக்தி மனிதனுக்குத்தான் உண்டு. என்றால் இதையெல்லாம் குருநாதர் எம்மை காற்றிற்குள் அழைத்து கொண்டு போய் நேரடியாக கொடுத்த அனுபவங்கள். குருநாதர் இந்த உபதேசத்தை ஏன் இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்றால், நாம் சாதாரண நிலைகள் கொண்டு பயந்து விட்டோம் என்றால், ஐயோ வந்துவிட்டால் என்ன செய்வது, நம் மீது பாய்ந்து விட்டால் என்ன செய்வது, நம்மை கடித்து விட்டால் என்ன செய்வது, நம்மை விரட்டிவிட்டால் என்ன செய்வது என்று இப்படி பயம் கலந்த உணர்வு கொண்டு அதை அணுகப்படும் பொழுது அதனுடைய உணர்வு ஊடுருவி அதை நம்மை எளிதில் தாக்கிவிடும். ஆனால் நம் எண்ணத்தை உறுதி கொண்டு வலு கொண்டு அதற்கென்று ஒரு யுக்தியை, அதை எப்படி பாம்பாட்டி மகுடியையும் வைத்து அந்த மிரட்டிகளையும் வைத்து தன்னுடைய எண்ண உறுதி கொண்டு அவன் அந்த படம் எடுப்பதை தடுத்து நிறுத்தி அவன் அதை வைத்து எத்தனை வேலைகளை செய்கின்றன. இதை போன்றுதான் நாம் இந்த வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ வேதனையோ சலிப்போ சங்கடமோ வேதனையோ இதுபோன்ற உணர்வுகள் வந்தால் மன உறுதி கொண்டு எண்ண வலிமை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நான் பெறுவேன், என் உயிரான ஈசனிடம் அந்த சக்தி பெற வேண்டுவேன், என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அதை உணவாக கொடுப்பேன், இந்த துன்பத்திலிருந்து மீள்வேன், தீமையிலிருந்து வெல்வேன் என்று இப்படிப்பட்ட உணர்வை நாம் மன உறுதி கொண்டு அதை அணுகினோம் என்றால் அதற்குண்டான யுக்திகள், அதற்குண்டான ஞானங்கள், அதற்குண்டான தெளிவான சிந்தனைகள் நமக்கு வரும்.
அந்த தெளிந்த சிந்தனைகள் தான் நமக்குள் அருஞானமாக, அருள் வழியாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மை காட்டிற்குள் அழைத்துச் சென்று எதை உணர்த்தினாரோ அதுவே உங்களுக்குள் அருள் வழியாக தீமைகளை அடக்கிடும் சக்தியாக, தீமைகளை மாற்றியமைக்கும் சக்தியாக, தீமையிலிருந்து மீட்டிடும் சக்தியாக, தீமையிலிருந்து விடுபடும் சக்தியாக உங்களுக்கு அது கிடைக்கும். அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் எமக்கு கொடுத்த அனுபவத்தை உங்களுக்கும் அந்த யுக்திகளை நீங்களும் அந்த ஞானங்களை பெற வேண்டும் என்று இதை உணர்த்துகிறேன் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.